எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன், எங்க தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, அவருக்கு அங்க தண்ணி வரணும், சிஎம்க்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விடுறாரு. அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க அந்த வீடியோ நீங்க பாருங்க, த்ரிஷா த்ரிஷா அப்படின்னு கத்துவாங்க. அப்போதான் வந்து இவர் சொல்லுவார், எங்க தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, அங்கே தண்ணி வரணும் அப்படின்னு சொல்கிறார். காவிரி ஆற்றுல தண்ணி வரணும், அதுதான் சிஎம்மோட ஆசை அப்படின்னு தான் பேசியிருக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. காவிரியில் தண்ணி வரணும் அப்படின்றது சிஎம்க்கு மட்டும்தான் அந்த ஆசை இருக்குமா? எதிர்கட்சி தலைவருக்கு இருக்காதா? இல்லையா? எதிர்கட்சி தலைவருக்கு அதுக்கும் மேலே ஆசை. என்ன ஆசைன்னா, எதிர்கட்சி தலைவருக்கு வந்து தண்ணி வரும்போது அவருக்கு காட்டணும். காவிரியை சொல்கிறேன், தண்ணி வரும்போது அவர் பார்ப்பார், பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். காவிரியை சொல்கிறேன், காவிரியில் தண்ணி வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எதிர்கட்சி தலைவர். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சொட்டு தண்ணியாக இருந்தாலும் அது அவர் கையில் பட்டதுன்னா அவர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு கையில் அது அந்த காவிரியை சொல்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு வந்து தண்ணி யாராவது விட்டாலே அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். காவிரியில் சொல்கிறாங்க. இனிமேல் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது இந்த சின்ன பசங்க யாராவது மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, பெற்றோர்களே அடல்ட்ஸ் பண்ணி அதெல்லாம் கொடுத்துடாதீங்க. இருந்தால் அதான் சொல்லுவாங்க, கடவுள் எல்லாத்தையும் முழுசாக கொடுக்க மாட்டார், ஏதாவது ஒரு குறைய வைப்பார் அப்படின்னு. அதுதான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே குறைய கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னா இந்த எதிர்கட்சி தலைவர் தான். அந்த குறையை தாண்டி நாம் முன்னேற வேண்டியிருக்கு. கடவுள் அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு, என்ன பண்ணுறது?